அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த காணொளி எது சம்மந்தமானதுன்னா, சிறுவாபுரி ரகசியங்கள்னு சொல்லி நேற்று ஐபிசி பக்தி சேனலில் ஒரு காணொளி பதிவு செஞ்சுருக்காங்க. நான் கிட்டத்தட்ட முதல் தடவையாக ஒரு நேர்காணல் முழுசாக கொடுத்து டெலிட் ஆகி திரும்ப ரெண்டாவது கொடுத்த நேர்காணல் தான் இந்த நேர்காணல் தான். இந்த சிறுவாபுரி ரகசியங்களில் நான் முதல் பார்ட்டில் சொன்னதை விட இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் முக்கியமான விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிறுவாபுரி முருகப்பெருமானை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் கமெண்ட்லேயும் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இழந்த பதவி செல்வம் எங்களுக்கு கிடச்சிது, தொலைஞ்சு போன நகை கிடச்சிது, தொலைஞ்சு போன வீட்டு பத்திரம் கிடச்சிது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே முருகர் கருணை தான். சொல்ல வச்சதும் அதை காட்டினதும் அவர் தான். ஏதோ நானாக புதுசாக போய் கண்டுபிடிச்சேன், நானாக தேடினேன் அப்படிலாம் கிடையாது. முருகப்பெருமான் அருள் இல்லாமல், முருகப்பெருமான் ஆசை இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த பிரபஞ்சத்தில். முருகர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புறீங்களோ அந்த தெய்வம் தான் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் காட்டும். ராஜேஷ் சார் அடிக்கடிக்கு சொல்லுவார், நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவார். நான் இந்த முருகர் சக்தி, முருகர் ஆராய்ச்சியை தேடி போக போக ஒவ்வொரு சம்பவமாக தொடர்ந்து முருகப்பெருமான் காட்டிகிட்டே இருக்கார். இந்த காணொலியில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறேன். ஒரு படம் ஒன்று பார்த்தேன். இந்த படத்தை நான் மட்டும் பார்த்தது இல்லாமல் எல்லாருமே பார்க்கணும். எல்லா முருக பக்தரும் கண்டிப்பாக பாருங்கள். முருக பக்தர் இல்லாமல் யார் வேணாலும் இந்த படத்தை போய் பாருங்கள். கலியுக கண்ணன் சொல்லி தேங்காய் சீனிவாசன் அவர்கள் நடித்த படம். அதில் கிருஷ்ணர் வருவார். அந்த கிருஷ்ணர் நீங்கள் முருகராக கனெக்ட் பண்ணிக்கிங்க. எல்லா சக்தியும் இறை சக்தியும் ஒன்று தான். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் ஏற்படும். எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. நிச்சயமாக என்னோட கர்ம ஆராய்ச்சிக்கு உங்களோட பதில் ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தை அவசியம் பாருங்கள். அந்த படத்தோட டிசைனும் அந்த லிங்க்கும் யூடியூப்பில் இருக்குது. கலியுக கண்ணன் போட்டிங்கனாலே வரும். உங்களுக்கு என்னென்ன புரிதல் ஏற்படுது அந்த படத்தை அதில் நிறைய விஷயங்கள் கமர்ஷியலாக வரும். ஆனால் அந்த கர்மவினை கிருஷ்ணரும் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் பேசுகிற காட்சிகள் நிறைய வரும். அதை சார்ந்து அந்த படமும் போகும். நீங்கள் அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்னென்ன புரிதல் ஏற்படுது, எப்படி இந்த பிரபஞ்சம் செயல்படுது, உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள் வருது, என்னென்ன சந்தேகங்கள் வருது, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அந்த படத்தோட பேர் கலியுக கண்ணன். பெங்களூரில் இருக்கேன். இப்போ கிளம்ப போகிற ரூம்லேருந்து என்னோடய முருகர் ஆராய்ச்சி பயணமாக அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பதிவு பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு. அதுக்காக தான் இந்த காணொலி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.